ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எனர்ஜி அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் உங்கள் எனர்ஜி செக் பண்ண போகிறோம், ஏஞ்சல் கைடன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் டைம் கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா அது மட்டும் இல்லைன்னா நான் சேனல்டு மெசேஜ் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பைல் செலெக்ஷன் நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். பைல் 1, பைல் 2. உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக உங்கள் உள்ளுணர்வுக்கு பிடிச்ச பைல் பிக்சர் பார்த்து நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா ஜஸ்ட் ஃப்ரீயா விட்டுருங்க. உங்களுக்கு டேரோ கிளாஸ் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோல பார்க்கலாம். வெல்கம் பைல் 1. பைல் 1, இப்போ உங்களோட எனர்ஜி ஒரு குயிக் அப்டேட் நான் கொடுத்துட்றேன். நீங்க என்ன எனர்ஜியில் இருக்கீங்க? யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணிடலாம். நீங்களும் உங்க பர்சன் வேற வேற லொகேஷன்ல இருக்கலாம். உங்களோட எனர்ஜி பைல் 1. உங்களோட ராசி சிம்மம். ஹீல் ஆக முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதுல ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட ராசி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல வந்து ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. மகரம் அது அதிகமா இருக்கு. சரிங்களா? சிம்மம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு க்ரோத் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லக், கொஞ்சம் பண விஷயத்தில் உங்களுக்கு லக் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த கொஞ்சம் காலமாக பணம் ஓகே உங்கள் சைடு வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், ஒரு க்ரோத் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய வாய்ப்புகள் வர மாதிரி இருக்குது நிறையா பேருக்கு. தனுஷு அதிகமாக இருக்குது. சரிங்களா? வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. சரி, ஓகே. சரி, இப்போ உங்க எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். இதுல நீங்க பாக்குற வியூவர்ஸ், நீங்க வந்து ஹீல் ஆக ட்ரை தான் பண்றீங்க, உங்களால முடியல. உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க பர்சனை உள்ள விடாம தைரியமா வேர்ல்டை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுறீங்கன்னா அவ்வளோ காயங்கள் நீங்க வந்து அனுபவிச்சிருக்கீங்க. ஒரு என்னால முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க. என்னால இந்த லைஃபை ஹேண்டில் பண்ண முடியல, இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குது, நான் நிறைய அடிபட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல ஹெல்த் வைஸ் நிறைய பேர் இப்ப கொஞ்சம் பாதிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அடிபட்டுக்கிட்டு இருக்கேன், நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ண பாதுகாக்க ட்ரை பண்றீங்க. பட் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறீங்க. அதை நினைச்சு ரொம்ப வருத்தம் இப்ப உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த இவ்வளவு அடிபட்டதுனால நீங்க வந்து ரொம்ப லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப மனசே உங்களுக்கு வெறுத்து போய் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அது எல்லாமே ஆயிருச்சு. எதுவுமே உன்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அழுக முடியல. ரொம்ப வந்து ஒரு மாதிரியான ஒரு வெக்ஸ் ஆயிட்டீங்க. வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து இங்க காமிக்குது. நீங்க ரொம்ப ஒரு தெளிவான பர்சன் தான். பட் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது நிறைய அடிபட்ட மாதிரி இருக்கு. இனி யார் என் லைஃப் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லார் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு. காதல் மேல நம்பிக்கை போயிருச்சு, ரிலேஷன்ஷிப் மேல நம்பிக்கை போயிருச்சு. எந்த மனுஷங்களையும் நம்ப மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. இனி வந்தா அப்படியே வந்தாலும் தெளிவா வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. சரிங்களா? ஸ்ட்ராங்கா பவுண்டரி போட ஆரம்பிச்சிட்டீங்க. இங்க பவுண்டரிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பவுண்டரி உங்களை சுத்தி ஒரு வட்டம் போட்டுட்டீங்க. பிடிக்காத விஷயங்கள்ல வந்து நீங்க உங்க பர்சனுக்காக வந்து நோ சொல்லி பழகிட்டீங்க. சரிங்களா? இவ்வளவு காயங்கள் இருக்கிறதுனால உங்களால வந்து ஹீல் ஆகி வெளியில வர்றதுக்கு முடியல. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. லைஃப்பை வந்து நல்லபடியா கொண்டு போகணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கு. நல்லபடியா நான் வந்து இதுல இருந்து வெளியில வந்துட்டு ஜஸ்ட் மெடிடேட் பண்ண ட்ரை பண்றீங்க. பட் உங்க பர்சனோட ஞாபகம் வருது. ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, அவங்களோட ஞாபகங்கள் வருது. இதெல்லாம் அதிகமா வர்றதுனால உங்களால இந்த விஷயத்துல வந்து மெடிடேஷன் அதுல எல்லாம் வந்து உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலைமையில இருக்கீங்க. பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியல. உங்களோட பிரச்சனையே என்னன்னா, உங்களுக்கான கமிட்மெண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது.
உங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டோ, இல்ல நான் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டோ, உங்க பெர்சன் வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கான ஒரு ஃபேமிலி இல்லையே அப்படிங்கிற மாரி, உங்களுக்கு புடிச்ச மாதிரி, சரியா? உங்களுக்கு புடிச்ச மாரி குடும்பம் அமையலையே அப்படிங்கிற வருத்தம் அதிகமா இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இப்போதைக்கு கல்யாணம் எனக்கு வேண்டாம், லவ் வேணாம், ரிலேஷன்ஷிப் வேணாம், அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. இன்னும் சில எனர்ஜிஸ் சொல்லணும்னா, லைஃப்ல வந்து அத நான் ஆல்ரெடி சொன்னது தான். சரிங்களா? எமோஷன்ஸ வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லலாம். எமோஷன்ஸ் உங்களுக்கு பயம் அதிகமா இருக்கு. எமோஷன்ஸ் அதிகமா இருக்கு. குழப்பங்கள் அதிகமா இருக்கு. உங்கனால யோசிக்க முடியல. எல்லாத்தையும் வந்து நீங்க மெடிடேட் பண்ணி, ஹீல் ஆகி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க. பட் அப்பப்போ உங்க பெர்சன் ஞாபகம் வருது. ஆன் அண்ட் ஆஃப் போறது, அழுக வர்றது, அப்படிங்கிற மாரி. உங்க பெர்சன் ரொம்ப 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 ஈகோ அதிகம் உள்ள பெர்சன். டாமினன்ட் பண்ற கேரக்டர். நான் சொல்றது தான் அப்படிங்கிற மாரியான கேரக்டர் உள்ள பெர்சனா இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு எனர்ஜி பாருங்க உங்களுக்கு. இன்னும் ஒரு பாசிட்டிவா சொல்லணும்னா, ஒரு 2 எனர்ஜிஸ் வந்து இங்க பாசிட்டிவா தெரியுது. ம் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுல பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் பெரிய மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில வந்து இப்ப நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அத சிலர் வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் சிலருங்கிறத தாண்டி ஒரு 80% வந்து அது வந்து நெகட்டிவா தான் நீங்க டவுன் ஆயிட்டு இருக்கீங்க. ஒரு 20% ஆஃப் வியூவர்ஸ் தான் வந்து சந்தோஷமா, ஹேப்பியா இருக்க ட்ரை பண்றீங்க. வேர்ல்ட் வித் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். சரிங்களா? போதும் நான் பாடத்த எல்லாம் கத்துக்கிட்டேன். நெறைய பேர் வந்து வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கலாம். வேற வீடு, வேற சிட்டி அந்த மாரி பிளானிங்ல இருக்கலாம். போதும் நான் நெறையா கத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. நான் கெளம்புறேன். நான் அடுத்தது என் லைஃப்ல என்னவோ அத பார்க்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ்ல பணம், உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, ட்ரிப் எங்கேயாவது போறது, இந்த மாதிரி. சரியா? உங்க வாழ்க்கையில இது எல்லாருக்குமே நான் சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய, பெரிய, பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. இதுல நெறைய பேர் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தடங்கலா இருக்கு உங்களுக்கு. அது வந்து சில எனர்ஜிஸ் காமிக்குது. கல்யாணம் ஆகாம தள்ளி, தள்ளி போயிட்டே இருக்கிற மாரி இருக்கு. இதுக்கு வந்து உங்க ஃபேமிலியோ, இல்ல உங்க ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து உங்களுக்கு வர மேரேஜ் ப்ரப்போசல் எல்லாமே தள்ளி போற மாதிரி தெரியுது. உங்க பெர்சன் கமிட்மெண்ட் குடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அதுவே உங்களுக்கு நீங்க ரொம்ப பாதிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டிருக்கு. நான் ராசியும் சொல்லிட்டேன். ஸோ 8 நம்பர் 8 வந்து அகைன் நம்பர் 8 வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். 1, 3, 5, 9 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். 1, 3, 5, 9 ஓகே. இதெல்லாம் உங்களுக்கான சைன். ரீசென்ட்டா நீங்க ஃப்ரூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்க. 1 ஆர் சாரி யாஹ் 1, 2, 3 இந்த ஒரு 3 நாளைக்குள்ள ஃப்ரூட்ஸ் வந்து உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ரெசனேட் ஆகும். பெட் உங்ககிட்ட இருந்தா ரெசனேட் ஆகும். உங்களுக்கு கேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இப்போ உங்க பெர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பார்த்துரலாம். உங்க பெர்சனோட எனர்ஜி அப்டேட். இன்னைக்கு என்ன மாதிரியான எனர்ஜியில இருக்காங்க, எந்த டைம் நீங்க பாக்குறீங்களோ அந்த டைம்ல உங்க பெர்சன் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க பெர்சனை நினைச்சுக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. ஓவர் திங்க் பண்றாங்க. உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓவர் திங்க் பண்றாங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து நாளுக்கு நாள் மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே. இதுல எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இதுல நிறைய பேரோட பெர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க பவுண்டரி செட் பண்ணியிருக்கீங்க. இல்ல உங்க பெர்சன் பவுண்டரி செட் பண்ணியிருக்கலாம். அதனாலேயே வந்து ஒரு புது லவ் தேடி போற மாரி இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து எனக்கு போதும். என்னால இந்த ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போக முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. என்னோட பெர்சன் எதிர்பார்ப்புக்கு வந்து என்னால வந்து கொண்டு போக முடியல. நிறைய ஆர்கியூமெண்ட் மேபி உங்களுக்குள்ள போயிருந்திருக்கலாம். மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கறனால உங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு நியூ லவ் அதுக்குள்ள வந்து நுழையிற மாரி இருக்கு. அவங்களுக்கு நியூ லவ் வந்திருக்கலாம். மேரேஜ் ப்ரப்போசல், லவ் ப்ரப்போசல் ஏதாவது ஒண்ணு வந்திருக்கலாம். ஸோ அத நோக்கி அவங்க போற மாதிரி இருக்கு. இதுல வந்து மெயினா வந்து ஏன் அவங்க அந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சா, ஒரு புது டைரக்ஷன். இது வந்து நிறைய பேரு கார்மிக் சைக்கிள் வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கு. இப்போ கார்மிக் பார்ட்னரோட இருக்கீங்க. ஸோ அந்த கர்மா வந்து முடியிற மாதிரி தெரியுது. பைல் 1 சரிங்களா? ஒரு புது டைரக்ஷனை நோக்கி உங்க பெர்சனோட எனர்ஜி வந்து மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. ஆமா. ஒரு புது டைரக்ஷன். இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கான டைமிங் வந்து வந்திருக்கு. உம்
இது 2 விதமான நம்ம எனர்ஜி எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி இது 2 விதமான எனர்ஜி என்ன நான் சொல்லணும்னு நெனச்சா, இப்ப நான் சொன்ன ஒரு எனர்ஜி. உங்க பெர்சன் வந்து ஒரு நியூ ப்ரப்போசல் தேடி, ஒரு நியூ லவ் தேடி போறாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து யாரோ அவங்ககிட்ட லவ் காமிக்கிறாங்க. அவங்களுக்குரிய மேரேஜ் ப்ரப்போசல், ஒரு அன்பா இருக்கிறது, சம்திங் ஏதோ. ஆனா, இன்னொரு எனர்ஜி நான் சொல்லணும்னா, உங்ககிட்டயே வந்து ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணி வரணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அதிகமா தெரியறது வந்து, இந்த வாழ்க்கையில இருந்து, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இதுல நீங்களுமே நெறைய பேர் அந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருந்திருப்பீங்க. இத்தன நாள் வந்து இருக்கலாமா, போலாமா அப்படிங்கும்போது, நீங்களுமே வந்து இல்ல எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நெறைய வலி குடுக்குது. நான் மூவ் ஆன் ஆகி போறேங்கிற மாரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அ பார்க்குற வியூவர்ஸ்ல சில பேரு. பட் உங்க பெர்சன் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மாரி ஒரு முடிவ வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்கள வந்து இந்த கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிறது, எல்லாமே அவங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நெறைய யோசிக்கிறாங்க. ஓவர் திங்க் பண்றாங்க. அவங்கனால வந்து எந்த ஆக்ஷனுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல எடுக்க முடியல. அதுதான் அவங்க பிரச்சனை. அவங்க வந்து ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ற பெர்சனா இருக்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஈகோ உள்ள ஒரு பெர்சனா இருக்கலாம். எனக்கு வந்து இந்த மாரி ஒரு ஃபீலிங் வருதே, இத நான் எப்படி ஹேண்டில் பண்றது? என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறவங்க சரிங்களா? அழுதுகிட்டு மறுபடியும் வந்து உங்ககிட்டயே கெஞ்சுற மாரியான டைப் உள்ள பெர்சன் கிடையாது. ஓகே. எனக்கு என் பெர்சன் வந்து எனக்கான வழி விடல. என்னைய லைஃப்ல விடலைன்னா, நான் எனக்கு உரிய லவ்வ பார்த்துட்டு நான் போறேன். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அந்த லவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டு போகணும். அவங்களும் அங்க பேட்டர்ன் ரிப்பீட் பண்ண தான் போறாங்க. அந்த மாரி தான் இருக்கு. ஏன்னா இது 2 பேருமே வந்து ஒரு கர்மாவ வந்து முடிக்கிற மாரி இருக்கு. அதுக்கான டிவைன் டைமிங் வந்து வந்துகிட்டு இருக்கு. வந்துட்ட மாரி தெரியுது. வேற ஒரு டைரக்ஷன்ல வந்து உங்க ரிலேஷன்ஷிப் வந்து போற மாதிரி இருக்கு. மிஸ் மிஸ் பண்றாங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கலாம், கால் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல அ அவங்க உங்களுக்கு பவுண்டரி போட்டிருக்கலாம். நீங்க யாரோ ஒரு எனர்ஜி வந்து இங்க வந்து அ மூவ் ஆன் ஆகி விலகி போன மாரி, இந்த லைஃப்ப விட்டு போன மாதிரி தெரியுது வேணான்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க நெறைய யோசிக்கிறாங்க. அந்த யோசனை தான் இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த உங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கொண்டு போறது லாஸ்ட் வரைக்கும் ஒரு கமிட்மென்ட்டோட கொண்டு போறது வந்து கஷ்டம். ஆ ஸோ எனக்கு வர லவ்வ வந்து நான் பார்த்துக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இது உங்க லவ். உங்க லவ் வந்து இங்க கீழ உங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆயி உடைஞ்சு கிடக்கு. அவங்க வேற ஏதோ ஒரு புது லவ். ஏன்னா, மிஸ் மிஸ் பண்றத வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. சரிங்களா? உங்களையே மிஸ் பண்றது வந்து அவங்க இன்னொரு பெர்சன் மேபி அவங்க கிட்ட யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல வேற ஆப்ஷன் இருக்கலாம். அந்த மாரி தேடி போயி ஏஸ் ஆஃப் கப்ஸ் காமிக்குது. கடகம், விருச்சகம், ம் மீனம் அதிகமா இருக்கு. மேஷம், சிம்மம், தனுஷு அதிகமா இருக்கு. அண்ட் கும்பம், மிதுனம், துலாம் அதிகமா இருக்கு. கேன்சர், கடகம் வந்து இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அக்வாரியஸ், கும்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கும்பம் அண்ட் கடகம் இவங்க 2 இந்த 2 ராசி இருந்தீங்கன்னா, பெரிய பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம் கடகம் அண்ட் கும்பம்க்கு வந்து நிகழப்போகுதுன்னு சொல்லலாம். ம். எஸ். இம்பார்ட்டன்ட் நம்பர் 8 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? 888 பார்க்குறீங்களான்னு பாருங்க. ஆ ஒரு நியூ பிகினிங். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு நியூ பிகினிங் நோக்கி உங்க 2 பேரோட வாழ்க்கையுமே வந்து போற மாதிரி இருக்கு. சில பேருக்கு 2 பேருக்குள்ளேயும் ஒரு பேட்டர்ன் அகைன் ரிப்பீட் ஆக மாரி இருக்கு. மறுபடியும் வருவாங்க. ஆ இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். பிகாஸ் உங்க பெர்சன் என்ன நினைப்பாங்க, என்ன மாரி கேரக்டர்ன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேத்த மாரி நீங்க ரெசனேட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து உங்ககிட்ட லவ் மறுபடியும் வந்து வேற எனர்ஜி மாறி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப ஒரு வெற்றிகரமா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாரி, இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் கண்ட்ரோல் எடுத்தா மட்டும் தான் முடியும். நான் ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் என் பெர்சன் வருவாங்க அப்படிங்கிற மாரி சில எனர்ஜிஸ் காமிக்குது. பட் மோஸ்ட்லி வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கிறனால, இது போதும்ன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு, "இல்ல நான் போறேன், என்னை விட்டுரு" அப்படிங்கிற மாதிரி ஒரு புது வாழ்க்கைய நோக்கி அவங்க போற மாரி தான் தெரியுது. பைல்வான். குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எஸ். இதுல உங்க பெர்சனுக்கு வந்து நெறைய கைடன்ஸ் கிடைச்சுட்டு இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவே வந்து உங்க லவ் பத்தி தெரிஞ்சவங்க, மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அவங்க மூலியமா ஹெல்ப், கைடன்ஸ் அது கிடைக்கலாம். இல்ல ஒரு நியூ ப்ரப்போசல் வருதுன்னா, அதுக்கு அவங்க கைட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து அவங்களுக்கு கைட் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளியில வந்துரு. ஏன் இதுக்கு இவ்ளோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்க? உனக்கு இது ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிற மாரி தெரியல. இந்த மாரி நெகட்டிவான பீப்பிளோட நெகட்டிவா அவங்க சொல்லி தர்றதுக்கான ஆளும் இருக்காங்க. அத உங்க பெர்சனும் கேட்கிற மாரி தான் தெரியுது. ம்.
உங்க பர்சன் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். ரொம்ப ஈகோ, லாஜிக்கா யோசிக்கிறவங்க. ஒரு தெளிவான முடிவுக்கு வந்த மாரி இருக்கு. சரிங்களா? ஸ்ட்ராங்கா என்னால இவ்வளவுதான் முடியும். என்னால கமிட்மெண்ட் குடுக்க முடியாது. பிராக்டிகலா திங்க் பண்ணனா இந்த மாரி தான். பிராக்டிகலா திங்க் பண்றாங்க. மேபி உங்களுக்கு ஒரு அவங்க ஆக்சுவலா அவங்க வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்திக்க விரும்பல. சரிங்களா? அவங்கள கஷ்டப்படுத்திக்க விரும்பல. ஜஸ்ட் மிஸ் பண்றேனா, சரி உங்கள தேடி வரத தாண்டி, சரி எனக்கு என்ன வாழ்க்கையோ, எனக்கு என்னவோன்ட்டு ஃப்ளோல போயிட்டுருக்கு அவங்க லைஃப். அவங்க ஜஸ்ட் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணிக்கல, எதுவும் எஃபோர்ட் போடல, எந்த முயற்சி எடுக்கிற மாரி தெரியல. நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். நீங்க வரணும்னு இருந்தா வரதான் போறீங்க லைஃப்ல, அப்படிங்கிற மாரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. சரிங்களா? ம். அந்த மாரி தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நெறையாவே ஈகோ இருக்கு. அவங்க மூளை என்ன சொல்லுது அப்படிங்கிற மாரி தான் அது கேட்குறாங்க. சரி, பைல் 1 ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பாத்துரலாம். அவங்க நீங்க நீங்க ரொம்ப ஒரு ஒரு சீரியஸான லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள ரொம்ப சீரியஸா ஆக்கிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கு. உங்க இன்னர் அந்த சைல்ட வந்து நீங்க வெளியில கொண்டு வந்தே ஆகணும். சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த விளையாட்டுத்தனத்த நீங்க வெளியில கொண்டு வரணும். அ அகைன் நீங்க வந்து லைஃப்ல நீங்க பழைய மாரி என்ன இருந்தீங்களோ அந்த மாரி வரணும். வெட்டிங் நான் சொல்லியிருந்தேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல நியூ ப்ரப்போசல், நியூ மேரேஜ் ப்ரப்போசல், லவ் ப்ரப்போசல் அந்த மாதிரி வந்து தேடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கங்கிற மாரி உங்க எனர்ஜிலயும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வரப்போகுது. உங்க பெர்சனே உங்ககிட்ட வந்து எனர்ஜி ஷிஃப்ட் எடுத்து வந்தாங்கன்னா, தெளிவா பேசுவாங்க. தெளிவா பேசும்போது இது கமிட்மெண்ட்ட நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப நடக்கிறதுல நம்பிக்கை வைங்க. யுனிவர்ஸ் மேல நம்பிக்கை வைங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். இந்த பெர்சன் உங்க லைஃப்ல வந்தாலும் உங்க நல்லதுக்கு தான். இந்த பெர்சன் வேணான்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ப விட்டு போனாலும் அது உங்க நல்லதுக்கு தான். என்ன நடக்குதோ அது யுனிவர்ஸோட பிளான். உங்க பிளான விட காடோட பிளான் ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும், பெஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு நம்பிக்கையா வாழ்க்கைய வந்து நம்பிக்கையா கொண்டு போங்க. நெறைய பேர் வந்து வாழ்க்கை மேல வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி, ஜஸ்ட் ஏதோ வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. கடவுள நம்புங்க. உங்க பெர்சன் உங்களுக்குரிய பெர்சன் வந்து அனுப்ப வேண்டிய நேரத்துல கரெக்டான டைம்ல அனுப்புவாங்க. கல்யாணத்துக்கான வாய்ப்பு கல்யாணத்துக்கு வெயிட் பண்றவங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஜஸ்ட் நம்பிக்கை தான். நீங்க நெறைய பேர் பிலீவ் பண்ணாம இருக்கிறனால தான் நெகட்டிவிட்டிய நெறைய அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்து எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கைய நம்புறீங்களோ, கடவுள நம்புறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சந்தோஷமான விஷயங்கள், அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள், ஒரு சோல்மேட் நல்ல ஒரு ஜென்யூனான லவ்வ மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது பயங்கர கயாஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க பர்சன் அவ்வளோ குயிக்கா வந்து உங்களுக்காக எஃபர்ட் போட்டுட்டு வர்ற அளவுக்கான பர்சன் மாதிரி தெரியல. அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. பயங்கர செல்ஃபிஷா தெரியுது. சுயநலமா இருக்கு. ஒரு கம்ஃபர்டான ஜோன்ல அவங்க வாடுறதுக்கு ஆசைப்படுறாங்களே தவிர ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல. ஓகே நீ உங்களோட எனக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகலையா, நான் ஒரு புது வழியை எடுத்துக்கிட்டு போறேன். அந்த மாதிரியான எனர்ஜியில எனக்கு பயில் பண்ணல நல்லாவே நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு இது ரெசனேட் ஆனா எடுத்துக்கோங்க. இல்ல என் பர்சன் இப்படி இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 உங்க பர்சனோட எனர்ஜி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி என்னன்னு நம்ம செக் பண்ணிடலாம். நீங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில இப்ப இருக்கீங்க, உங்களோட எனர்ஜி என்ன? எடுத்தோன்னே 8 ஆஃப் கப்ஸ். செப்பரேஷன். 2 பேர் செப்பரேஷன்ல இருக்கீங்க. மூவ் ஆன் ஆனதுக்கான மெயின் ரீசன் லவ் கிடைக்கல. லவ் எதிர்பார்த்துட்டு வந்தீங்க, பட் நீங்க எதிர்பார்த்த லவ் கிடைக்கல. நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பீங்க. இதில் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷன், டிவோர்ஸ் கேஸ் சில பேருக்கு போயிட்டு இருந்திருக்கலாம். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்திருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது. இன்னும் சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அதாவது ஒரு சோல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்வின் ஃப்ளேம்குள்ளே ஒரு செப்பரேஷன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி. இல்லை கோயிலில் உங்களுக்கு நீங்கள் மீட் பண்ணி, இல்லை இன்னொரு செப்பரேஷன் சொல்லணும்னா கோயிலில் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க இந்த பேர், அல்லது சர்ச் அந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்கிற இடம் சொல்லுவோம் இல்லையா ஜென்ரலாக, அந்த மாதிரி இடத்துல உங்க மீட் பண்ணி இருந்திருப்பீங்க. அது ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும்.
உங்க ரிலேஷன்ஷிப்ல அந்த மாதிரி இருக்கிற கப்பலுக்கு வந்து இது நல்லாவே ரெசனேட் ஆகும். அவங்க ஒரு செப்பரேஷன்ல இருந்திருக்கீங்க, நல்லா போயிட்டு இருந்திருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்திருக்கும், எல்லாமே சரியா இருந்திருக்கும், எல்லாமே கரெக்டா இருந்திருக்கும். பட் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஆழ் மனசுல இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு மிஸ்ஸிங் எனர்ஜி, ஏதோ சம்திங் தப்பா இருக்கே, எனக்கு சரி வரலையே, நானும் இவ்வளோ லவ் பண்றேன், பர்சனே மேல லவ் வச்சிருக்காங்க, ஆனா ஏன் ஒத்து வர மாட்டேங்குது, ஏன் இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபே போகுது அப்படின்னு தெரியாம இதுல இருந்து விலகி போயிருக்கீங்க. நீங்க இல்ல உங்க பர்சன் யாரா இருந்தாலும் சரி, பட் ஒருத்தர் வந்து விலகி போயிட்டீங்க. சரிங்களா? 5 to 8 months, ஒரு 5 to 8 மாசம், இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 மாசம் 5 வருஷம் அந்த மாதிரி இருக்கலாம், 8 மாசம். இப்ப நீங்க பிரிஞ்சது வந்து ஒரு 8 வாரத்துல இருந்து 8 நாட்கள்ல இருந்து 8 மாசம் அந்த மாதிரி பிரிஞ்சு போன மாதிரி தெரியுது. இங்க வந்து நீங்க எதிர்பார்த்த லவ் கிடைக்காததுனால, உங்களே வேல்யூ பண்ணாததுனால, உங்களை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டதுனால, நீ எங்க போயிட போற, எப்படினாலும் எங்க கூட தான் இருப்ப அப்படிங்கிற ஒரு தாட்ல உங்க பர்சன் இருந்தனால இதுல இருந்து நீங்க வெளியில போன மாதிரி தெரியுது. லவ் கம்மியாயிட்டு இருந்திருக்கு. நான் சொன்னேன் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான். பாண்டிங் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டு இருந்திருக்கு. டவர் சடனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அகைன் ஹைரஃபண்ட் வந்திருக்கு. டெவில் ஓகே, ரொம்ப டாக்ஸிக்கா போயிருந்திருக்கு. அப்சஷன் வந்து அதிகமா இருக்கு. இப்ப உங்களுக்கு நீங்க வந்து உங்க பர்சனோட தாட்ல தான் இருக்கீங்க. இன்னும் உங்க பர்சனோட தாட்ல தான் இருக்கீங்க. இன்னுமே பாருங்களேன், உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட லவ் கொடுக்கல, பட் நீங்க லவ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நிறைய பேர் பிரெக்னண்டா இருக்கலாம், குழந்தை அப்படிங்கிற விஷயத்துல வந்து உங்களுக்கான பிரேக்கப் நடந்திருக்கலாம். குழந்தைகள்னால, இல்ல குழந்தை விஷயத்துல, இல்ல பிரெக்னன்சி அந்த மாதிரி விஷயத்துல சம்திங் அது ரிலேட்டடா ஏதாவது பிரேக்கப் நடந்திருந்திருக்கலாம். ஃபிஷ் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபிஷ், மீன் அந்த மாதிரி அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு. அண்ட் நீங்கள் வந்து ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் நல்லா குக் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்கள் பர்சனுக்கு நிறையா குக் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். கடகம், விருச்சகம், மீனம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மிதுனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேஜராக இருக்கிறது பார்த்தோம்னா மேஷம் அண்ட் விருச்சகம் அது ரொம்ப அதிகமாக தெரியுது. சரிங்களா? மேஷம் எக்ஸ்பெஷலி சொன்னால் மேஷம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனோட எனர்ஜியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வேறு எனர்ஜி சொல்லணும்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து சடனாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். நல்லா போயிட்டு இருந்திருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னதான், ரொம்ப நல்லா போயிட்டு இருந்திருக்கும். எல்லாமே இருக்கும். இப்பயுமே நீங்க யோசிச்சீங்கன்னா, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சு, என்ன ஆச்சு, இல்லை என் மேலதான் தப்பா, இல்லை என் பர்சன் மேலதான் தப்பா, எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு அதோட அடித்தளமே வந்து ஒரு பெரிய ஆட்டம் கண்ட மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கு, ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கு. இன்னும் வந்து உங்க பர்சன் வருவாங்கன்னு வெயிட்டிங் எனர்ஜியில, அதே லவ் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வெயிட்டிங் எனர்ஜியில இருக்கீங்க. ஹீல் ஆக ட்ரை பண்றீங்க. சிம்பிள். உங்களுக்கு இது ரொம்ப பாதிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கீங்க. நீங்க கேட்ட லவ் வந்து உங்களுக்கு கிடைக்காததுனால பாதிப்பு வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. நிறைய பேர் சைக்காட்ரிஸ்ட போகலாம், மெடிடேஷன் பண்ணலாம், என்னால முடியல, இது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இப்ப கொடுக்கலாம். ஓவரா திங்க் பண்றது, நல்லா போயிருந்திருக்கலாம், பாஸ்ட் நினைச்சு ரொம்ப கவலைப்படுறது, இந்த மாதிரி வந்து போயிடுச்சு, என் பர்சன் கூட என்னால் இருக்க முடியலையேங்கிற கவலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நிறையா பேர் கோயில் உங்களை அங்கே போய் அமைதிப்படுத்துக பார்க்குறீங்க. இப்போ வந்து நீங்க மத்தவங்களுக்கு வந்து கைட் பண்ற ஒரு பொசிஷன்ல இருக்கிற பர்சனா நீங்க இருப்பீங்க. டீச்சரா இருக்கலாம், ஹீலிங் கொடுத்துட்டு இருக்கலாம், டேரோல இருக்கலாம். உங்கனால நிறைய பேர் வந்து கைட், அதாவது ஒரு ஹீல் ஆகிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க. இந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட வந்து நிறைய எதிர்பார்த்திருக்கீங்க. நிறைய எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருந்துருக்கு. இல்ல நிறைய பேருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கு. 2 பேரு, அது ஒரு பையன், ஒரு பொண்ணா இருந்தா உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். இல்ல உங்க பர்சனுக்கு அந்த மாதிரி இருந்தா இது ரெசனேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு பெரிய, அதாவது சடனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. சடனா ஒருத்தர் விலகி போயிட்டீங்க. அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்காம, அடுத்தவங்க மேபி ரெடியா தான் இருப்பாங்க, இன்னொரு பர்சன் நீங்க 2 பேத்துல. பட் ஒருத்தருக்கு வந்து எனக்கு போதும், என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி கிளம்பின மாதிரி தெரியுது. சரிங்களா? இதுல வந்து ரொம்ப ஈஸியா அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க. உங்களை வந்து ரொம்ப ஈஸியா கிராண்டடா எடுத்திருக்காங்க. இல்ல நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். வேல்யூ பண்ணாம விட்டுருக்காங்க. உங்களுக்குரிய லவ், நீங்க கேட்ட லவ் கொடுக்கல. அவங்க எப்படி அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த லவ்
கொடுக்குறேன். அதுதான் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அவங்களுக்குரிய நான் இந்த வாழ்க்கை தான் உனக்கு கொடுப்பேன், நீ கேட்குற வாழ்க்கையை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சரி, இப்போ உங்க பர்சனோட எனர்ஜியை நம்ம பார்த்துடலாம். ஃபைல் 2 உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. உங்க பர்சனுக்குரிய எனர்ஜி அப்டேட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உங்க பர்சன் நேமை சொல்லுங்க. ட்வின் ஃப்ளேம் இருக்கீங்க. 1111 ரீசெண்டாக ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறையா பேர் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி வெளியில் பேசிடுவாங்களோங்கிற பயம் உங்கள் பர்சனுக்கு அதிகமாக இருக்குது. சொசைட்டியிலேருந்து கொஞ்சம் காசிப் பேசுறது வந்து அவங்க அவாய்ட் பண்ணுற கேரக்டர். சொசைட்டி முன்னாடி, ஃபேமிலி முன்னாடி பார்த்து பேசணும், நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ, தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல. யூனிவர்ஸ் விட மாட்டேங்குது. சரிங்களா? உங்களோட தாட்ஸ் அவங்களை நிறைய யோசிக்க வைக்குது. இதில் பாருங்கள், 1111 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ரீசன்ட் டேஸில் நிறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பைல் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்கள் பர்சன் பாருங்கள், அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. 4 of Wands ஒரு செலிப்ரேஷன், ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் யூனிவர்ஸ் இங்கே அவங்களே பிளான் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் பிளான் பண்ணி உங்களோட பர்சன் தாட்டில் உங்களை கொண்டு வந்து உங்களை யோசிக்க விடுது. ரொம்ப சிம்பிள். ட்வின் ஃப்ளேம் அதிகமாக இருக்குது, கல்யாணம் ஆனவங்க அதிகமாக இருக்கலாம். இல்லை ரீசெண்டாக வந்து நீங்கள் ஏதாவது செலிப்ரேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு கெட் டுகெதர், ஏதாவது கல்யாணம், அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வந்தவங்களா. ரீசெண்ட் டேஸ்னால் ஒரு 4 days அந்த மாதிரி, 4 daysல 1 month வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன். மோஸ்ட்லி சொன்னால் 4 days, இல்லை வரப்போகிற அடுத்த 4 நாட்களில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி அந்த மாதிரி இருக்குது. அப்படி ஒரு செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னா பார்க்காத எல்லாரையும் ரீயூனியன் மாதிரி மீட் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டப் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இதில் மெயினாக உங்கள் பர்சன் பயப்படுறது வந்து மற்றவங்க வந்து ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அதிகமாக இருக்குது. அவங்க சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணாலும் யூனிவர்ஸ் விட மாட்டேங்குது. நிறைய உங்களை பத்தி யோசிக்க விடுது. உங்களை வந்து அவங்க மனசுக்குள்ள கொண்டு போய் இதுதான் உன் பர்சன், இந்த பர்சனை பையன் நீ இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு அவேக்கனிங் வேணும், ஒரு விழிப்பு வேணும், ஒரு புரிதல் வேணும்ட்டு நிறைய யோசிக்க விடுது. ஆக்சுவலா யூனிவர்ஸ் வந்து ஏதோ சம்திங் அவங்க பர்சனோட லைஃப்ல வந்து பண்ணிட்டு இருக்கு. அது நல்லாவே தெரியுது. மேஷம், சிம்மம், தனுஷ் உங்க பர்சனோடது. உங்க பர்சன் வந்து யோசிக்கிறது என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு 1 second, நான் இன்னும் கொஞ்சம் கார்டு எடுத்துறேன். இது ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் மாதிரி நிறைய பேருக்கு தெரியுது. ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கொஞ்சம் கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல அடுத்த மூமெண்ட்டுங்கிறது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. தேர்ட் பார்ட்டி அதிகமா தெரியுது. தேர்ட் பார்ட்டினால தான் உங்களுக்குள்ள நீங்க பாக்குற வியூவர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டினால நிறைய ஹர்ட் ஆன மாதிரி, நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. ரிலேஷன்ஷிப் உங்க பர்சனோட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை தேர்ட் பார்ட்டினால தான் மெயின் ரீசன். உங்களால நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாம இருக்கு. 2 பேருக்குமே லவ் வந்து அதிகமாக தான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மூன் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ உங்களோட சார்ட்ல வந்து மூன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து மூன் ரிலேட்டடான சார்ட் உங்க ஜோடியக்க இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாவே வந்து ரெசனேட் ஆகும். சரிங்களா? மீனம் அதிகமா இருக்கு, தனுசு அதிகமா இருக்கு. ட்வின் ஃப்ளேம்க்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. நிறையா ட்வின் ஃப்ளேம்ஸ் இது பார்க்குறீங்க. 2 பேருக்குமே லவ் அதிகமாக இருக்குது. இமோஷன்ஸ் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுது இப்போ வரைக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட 2 பேருனா, ஒருத்தர் டவுன் ஆகும்போது இன்னொருத்தவங்க லவ் கொடுப்பீங்க, இன்னொருத்தவங்க டவுன் ஆகும்போது அடுத்தவங்க. 2 பேருக்குள்ளேயுமே வந்து அந்த லவ் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு இருப்பீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய பட்டர்ஃப்ளை உங்கள் பர்சனுக்கு, எஸ்பெஷலி உங்கள் பர்சனுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கு. பட் உங்கள் பர்சனுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்ன சைன், என்னது நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற சைன் எல்லாம் பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு அவேக்கனிங்கும் கிடையாது, எந்த ஒரு விழிப்பு, எந்த ஒரு புரிதல் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து இன்னொரு 3D வேர்ல்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
எமோஷன்ஸ வந்து வெளில காமிக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. உங்க பெர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்‌க்கு வந்து உங்கள சீக்ரெட்டா மறைச்சு வைக்கிறதுக்கு வந்து நெறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். நெறைய ரிஸ்க் இருக்கு. என்னால இந்த ரிஸ்க்க வந்து எடுத்துட்டு கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க என்ன மாதிரினா, இப்ப ஏன் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்கன்னா, உங்க எனர்ஜி பாருங்களேன். நீங்க வந்து இப்ப ஆக்சுவலா உங்களோட சப்போர்ட் தான் அவங்களுக்கு தேவ. நீங்க ஃபினான்ஷியலா நல்லா குரோத் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட அன்ப வந்து நீங்க புரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. உங்க லவ்வ வந்து புரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. உங்க லவ் நான் யாருக்கும் இப்போதைக்கு நான் குடுக்க மாட்டேங்கிற ஒரு ஸ்டேஜ்‌க்கு வந்துட்டீங்க. நீங்க நல்ல குரோத் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் உங்க பெர்சன் வந்து நெறைய யோசிக்கிறாங்க. அவங்கனால வேற எதுலயுமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து யுனிவர்ஸ் தள்ளி விட்டுருச்சு. உங்கள பத்தி மட்டுமே யோசிக்கிற அளவுக்கு வந்து யுனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பாடத்த சொல்லிக் குடுத்து விட்டுருக்கு. ஆனா நீங்க அப்படி கிடையாது. நீங்க ஒரு குயின் மாதிரி இருக்கீங்க. நல்லா ஃபினான்ஷியலா நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கீங்க. கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கு. மீனம் ரொம்ப அதிகமா இருக்கு. மீனம். சரி. இதுல வந்து உங்க பெர்சன் உங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கறதுக்கு, அவங்க முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறாங்க. வேலையில ஃபோக்கஸ் பண்ண பாக்குறாங்க. ஃபேமிலில ஃபோக்கஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா, அவங்கனால இந்த ஹார்ட் பிரேக் ரொம்ப ஹார்ட் புரோக்கன் தான். உங்க பெர்சன் இப்ப ஹார்ட் புரோக்கன்ல இருக்காங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி கூடயே லைஃப் வந்து நிம்மதியா இல்ல, சந்தோஷமா இல்ல. அங்கேயும் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டா தான் போயிட்டுருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாரி உங்கள ஈஸியா எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட ஓடி இருந்திருப்பாங்க. சரி எனக்கு தான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்களே, அவங்க என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க எனக்கு நெறைய லவ் குடுப்பாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. பட் அங்க வந்து ஒன் சைடடா இருக்கு. ஒருத்தர் உங்க பெர்சன் லவ் குடுத்துட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி அத ரிசீவ் மட்டும் தான் பண்றாங்க. இப்போ உங்க பெர்சனுக்கு வந்து உங்களோட பணம், உங்களோட லவ் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏக்கமா, அந்த மாரி ஆன மாரி தான் தெரியுது. சரிங்களா? அவங்க பதட்டப்படுறாங்க. உங்கள மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பதட்டம். தேர்ட் பார்ட்டிட்ட நல்லா அடிபட்டுட்டு இருக்காங்கங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியுது. அங்க அங்க பிரச்சனை போயிட்டுருக்கு. அதெல்லாம் நல்லா தெரியுது. ம். உங்கள லாங் டெர்ம்க்கு தாங்க பார்க்குறாங்க. உங்கள வந்து அவ்வளோ ஈஸியா வந்து ரொம்ப கிராண்டடா எடுத்திருக்காங்க. இன்னுமே அவங்க எஃபோர்ட் போட ரெடியா இல்லைனாலும், இன்னும் உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடியா இல்லைனாலும், உங்கள பார்க்கறது எப்படின்னா, நீங்க வந்து உங்க கூட கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவா தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படினாலும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற அந்த ஃபேஸ் பாருங்களேன். அந்த மாரி தான் தெரியுது. எப்படினாலும் என் பெர்சன்ட்ட நான் எப்ப போனாலும் என் பெர்சன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப ஈஸியா தான் இன்னுமே வந்து அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கு. பட் பயம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம இல்ல. உங்ககிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. மாஸ்க் இங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு பயம் அதிகமா இருக்கு. உங்கள விட்டுருவோமோன்ட்டு. மூன் கார்டு. அம் ரொம்ப அது பதட்டம், அந்த பயம், உங்கள மிஸ் பண்ணிடுவோமோ, அ அப்படிங்கிற ஒரு பயம் என்னதான் இருந்தாலும், நான் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி வெளியில வந்து ஒரு பயங்கரமா பிரிட்டண்ட் பண்ணிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஹார்ட் புரோக்கன் அதிகமா தான் இருக்கு. ஹார்ட் புரோக்கன் இருக்கு. ஹையரஃபன்ட் கார்ட் நான் ட்வின் ஃப்ளேம்னு சொல்லியிருந்தேன். இது வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு விஷயமா தான் தெரியுது. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், யுனிவர்ஸ் உங்க 2 பேரையும் பார்த்து யுனிவர்ஸோட தலையீடு அதிகமா இருக்கு. இங்க பாருங்க. எஸ்பெஷலி உங்க பெர்சனோட லைஃப்ல. இப்போ உங்க பெர்சன் வந்து யுனிவர்ஸ் வந்து உங்க பெர்சனோட லைஃப்ல கம்ப்ளீட்டா கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் அடிபடட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் போயிட்டு இருக்கு. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது நல்லாவே தெரியுது. ஏஞ்சல்ஸ் வந்து ஏதோ ஒரு சைன் வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்க ரிலேஷன்ஷிப் வந்து யுனிவர்ஸ் வந்து நல்லா புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த மாரி எனர்ஜி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு குடுத்துட்டு, உங்க பெர்சன ஓவர் திங்க் பண்ண வைக்கிறது, அடிபடுறது, வாழ்க்கையில அடிபடுறது, பாடத்த சொல்லிக் கொடுக்கறது, கர்மா ஃபேஸ் பண்றது, இந்த பயத்த உண்டு பண்றது, இது எல்லாமே உங்க பெர்சனோட லைஃப்ல. சரிங்களா? நீங்க வந்து அடுத்தது வந்து ஒரு குரோத் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கு. பட் உங்க கரண்ட் எனர்ஜி சில பேருக்கு பார்க்கும்போது ரொம்ப டவுன்ல இருக்கிற மாரி இருக்கீங்க. சப்போஸ் நீங்க வந்து ஹீல் ஆகாம உங்க பெர்சனோட தாட்ஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிற உங்க எனர்ஜி படி பார்க்கும்போது, நீங்க அடுத்தது வந்து இந்த ஒரு ஸ்டேஜ்‌க்கு யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணும். இந்த ஒரு ஸ்டேஜ்‌க்கு வந்து உங்களை கொண்டு போகும். உங்களோட அடுத்த மூவ்மெண்ட் வந்து இதா தான் இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டியா வருவீங்க. ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழ்ற மாரி தெரியல பைல் 2. ரொம்ப பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு நிகழப்போகுது உங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கிற மாரி இல்ல. ஏன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ தான். மேஜர் ஆர்கானாஸ் அந்த அளவுக்கு வரல. ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். பட் நீங்க ஹீல் ஆகுங்க. நெறைய பேர் நெகட்டிவா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாரியான ஒரு குயின் எனர்ஜிக்கு வாங்க. ஃபினான்ஷியலா உங்களுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. யுனிவர்ஸ் சொல்ல வருது அதுதான். பட் நீங்க உங்க பெர்சனோட தாட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா, அந்த ஃபினான்ஷியலா கரியரும் உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா அதோட தாக்கம் உங்களோட கரியர்ல, ஹெல்த்ல இருக்கும். நான் இத அகைன் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுல கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே. சரி ஹீல் ஆக ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துரலாம். பைல் 2. வெட்டிங்.
வெட்டிங் கல்யாணம் வந்து உங்க பர்சன் கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம், அதுக்கான பெரிய பிளாக்கேஜா இருக்கலாம். பட் பயப்பட வேண்டாம். இதுல நிறைய பிளாக்கேஜஸ் தாங்க இருக்கு. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும், ரிலீஜியஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் இருக்கும், இல்லை ஒப்பீனியன் உங்க 2 பேருக்கு மற்றவங்க தலையீடு இல்லைனாலும் உங்க 2 பேருக்கு ஒப்பீனியன் டிஃபரன்சஸ் அதிகமா இருக்கும். அதுதான் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க. கல்யாணத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, ரீயூனியனுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா ரொம்பவே டைம் எடுக்கும். இப்ப இருக்கிற எனர்ஜி வைஸ் பார்க்கும்போது நீங்களுமே இன்னும் கொஞ்சம் ஹீல் ஆகி, ஏன்னா சில பேர் தான் வந்து ஒரு குயின் எனர்ஜிக்கு போயிருக்கீங்க. நிறைய பேர் இன்னும் வந்து உங்க பர்சனோட தாட்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க பர்சனும் வந்து இப்ப கொஞ்சம் அந்த யூனிவர்ஸோட தலையீடுனால கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும், ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு பைல் டோ. பட் ஒர்த்தா இருக்கும். நீங்க இந்த பர்சனுக்காக வெயிட் பண்றது வந்து ஒரு ஒர்த் வெயிட்டிங்கா இருக்கும். ஸோ இவங்க ஆல்ரெடி யூ மெட், சரிங்களா? நீங்க உங்க பார்ட்னரை மெட் பண்ணிட்டீங்க. இப்ப யாருக்காக இந்த சோல்மேட் இவங்க தான், அதை நான் சொல்ல வந்தேன். அந்த கார்டு பாட்டம் டெக்ல வந்திருக்கு. யாருக்காக இந்த வீடியோ பாக்குறீங்களோ அவங்க தான் உங்களோட சோல்மேட். அவங்க தான் உங்களுக்காக படைக்கப்பட்டவங்க, கடவுளால் அனுப்பப்பட்டவங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு விஷயம் ஃபைனலா சொல்லணும்னா, யூனிவர்ஸோட தலையீடு பைல் டூ உங்களுக்கு நிறையாவே இருக்கு. ஸோ யூனிவர்ஸை மட்டும் நம்புங்க. யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஃப்ளோல விடுங்க. யூனிவர்ஸ்ட சரண்டர் ஆகிடுங்க. நீங்க நம்பிக்கை வைக்க வைக்க தான் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்குள்ள வரும், சரிங்களா? ஹீல் ஆகுங்க. பைல் டூ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.